ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது இதுவரைக்கும் நீங்க இந்த விஷயத்த செஞ்சே இருக்க மாட்டீங்க. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்படிலாம் ஒரு முறை இருக்கா? அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு இப்படியெல்லாமா ஒரு முறை இருக்கும்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ரொம்ப 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 கசப்பான விஷயங்கள பார்த்தவங்க, வெறும் என் வாழ்க்கையில அழுகைய மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். நம்ம வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பு சொல்லப்பட்ட இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. இத செய்யுங்க எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. என்ன அந்த முறை அப்படிங்கிறத பார்த்தரலாம். அதாவது கரெக்ட்டா இது எப்படி செய்யணும்? எந்த நேரத்தில செய்யணும்? இது செய்யற அன்னைக்கு என்ன மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணணும்? சப்போஸ் இந்த பொருள் கிடைக்காட்டி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அதுக்கு என்ன? எல்லாமே இந்த வீடியோல நான் குடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லா கரெக்ட்டா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். மரகத நீலவழி சக்கரம் இந்த யந்திரம் எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம். எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு. ஒரு 15 பேத்துக்கு மட்டும் இன்னைக்கு தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கு நாளைக்கு ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? ஏன்னா, இந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்க நம்ம சைட்ல. எந்த கடையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னாச்சுன்னா, நம்ம ஃப்ரேம் பண்ண குடுத்தது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அவங்களுக்கு வேலை முடிக்கிறதுக்கு. கடை ஓப்பன் ஆகாதனால. அதுக்கப்புறம் செஞ்சு குடுத்துருக்காங்க. நேத்து எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு. அந்த பேலன்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்களுக்கு இன்னைக்கு காலையில நமக்கு கையில குடுத்துருவாங்க. இன்னைக்கு காலையில நம்ம கொரியர் அனுப்பிருவோம். அதாவது இன்னைக்கு மதியத்துக்குள்ள கொரியர் அனுப்பிருவோம். அனுப்பிட்டோம்னா உங்களுக்கு நாளைக்கு உங்க கையில கிடைச்சிரும். எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு. யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்க எனக்கு தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷன் குடுங்க. ஏன்னா இந்த 2 நாளா வந்துட்டு தான் இருக்கு. மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கு. கிடைச்சிருச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் ரீச் ஆனவங்க எல்லாருமே எனக்கு இன்ஃபர்மேஷன் குடுங்க. கிடைச்சிருச்சுன்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் யார் யாருக்கு போயிருக்கு, போகல அப்படிங்கிற விவரம் கூட எனக்கும் தெரியும். அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். நீங்களும் இந்த மரகத நிலவழி சக்கரம் வேணும், இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் மரகத நிலவழி சக்கரம்னே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு அது அப்படியே கண்டினியூ ஆகும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இது மரகத நிலவழி சக்கரம்னா என்ன? அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது யூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது. நான் வேணாலும் பின்டு கமெண்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏகப்பட்ட பேத்த வீட்டில் நிறைய மிராக்கிள் நடந்துட்டுருக்கு. நம்ப முடியாத மேஜிக்கெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் இந்த அற்புதங்கள் நடக்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கிறதே. மறுபடியும் அப்ளை பண்ணுறதுனா எப்போ அப்ளை பண்ணுறங்கிற கொஸ்டினும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போவே அனுப்பவான்லாம் கேட்குறீங்க. நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அடுத்த பேட்ச்சில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, வளர்பிறை பஞ்சமி வருங்க. வளர்பிறை பஞ்சமி முடிகிற டைமில் நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வளர்பிறை பஞ்சமி முடிஞ்சு நமக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகும். அப்போ நமக்கு பேர் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பேர் கொடுத்து நீங்கள் வேணும்னா நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களை பார்த்தவங்க, அழுகையை மட்டுமே நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை. நான் கடவுளை கும்புறதே விட்டுட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த முறையை ஒரு வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 2 எழுத்து மட்டும்தான். வெறும் 2 எழுத்து. அந்த 2 எழுத்தை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், எதில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த முறையே இருக்குது. அது என்னென்னா, இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம பயன்படுத்துகிற முறைக்கு தேவையான ஒரு பொருள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சுண்டைக்காய் அப்படிங்கிறது நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்துவோம். வயிற்று புண்ணு ஆத்துறதுக்கு, நிறைய பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் பயன்படும்னு சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு. இது நம்ம உணவில் சேர்க்குற ஒரு பொருள். ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதே பொருள் தாந்திரிக ரீதியாக பல கசப்பான விஷயங்களை சரி பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை விஷயங்களையும் இது சரி பண்ணுமா. நான் சொன்ன 2 எழுத்து இதுதான். ஹர். சரிங்களா? இது சித்தர்கள் முறையில் இதை சொல்கிறாங்க பீஜம். இது ஒரு வகையான பீஜம். இந்த பீஜமை அவ்வளவு சீக்கிரம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, கசப்பான விஷயங்கள், தாங்க முடியாத அவச்சொற்கள், பழி போட்டுட்டாங்க, என்னை இல்லாது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த பழியை நீக்கி நம்ம மேலே இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வருமா.
அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஹர் பீஜம் வந்து ரொம்ப நல்லா பயன்படும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், சில பேர்த்துக்கு அவங்க வீட்டில் அபசகுனமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சில பசங்களுக்கு அடிபட்டுட்டே இருக்கும், காயங்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, ரத்த காயங்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். சில பேர்த்துக்கு கெட்ட கனவுகள்னால டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு எந்த விஷயத்த நினச்சாலும் இது சரி பண்ணுமா. இந்த சுண்டைக்காய் வந்துட்டு நீங்கள் கடையில் கேட்டாலும் கிடைக்கும். இல்லை உங்கள் வீட்டில் செடியாக வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து ஒரு நீல நிற பேனாவால், நான் சொன்ன அந்த ஹர் அந்த வார்த்தையை இந்த சுண்டைக்காயில் சின்னதாக எழுதிக்கோங்க. அதில் எழுதணும் நீங்கள், சரிங்களா? அதில் எழுதிட்டு எந்த விஷயத்துக்காக வேண்டி உங்கள் மனசு அவ்வளோ கஷ்டப்படுது, யாராவது பழி சொல்லிட்டாங்களா, ஏதாவது திருட்டு பழி சுமத்திருப்பாங்க, அந்த மாதிரி நமக்கு எது கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, அந்த விஷயம் ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. அது சரியாகணும்னு நினச்சிட்டு இந்த சுண்டைக்காயை ஒரு மாலையாக ஊசி வச்சு கோத்துக்கோங்க. நூல் போட்டு, நூல்கண்டு வந்து பச்சை கலர் போட்டுக்கலாம், இல்லை வெள்ளை கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நல்ல நூல்கண்டில் நல்ல மாலையாட்ட கட்டணும். இதையே சுண்டைக்காய் மாலை வந்து நம்ம எப்படி கட்டுவோம், அது மாதிரி இதை கோத்து கோத்து ஊசியால் கோத்து கட்டணும். அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த காயில் எழுதிருங்க. எழுதும் போதே எதுக்காக சரியாகணும்னு நினச்சி எழுதுறீங்களோ அந்த விஷயம் சரியாகணும்னு நினச்சிட்டு எழுதுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் யாரை நினச்சி வேணாலும் நீங்கள் இதை எழுதலாம். எனக்கு முருகர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முருகரை நினச்சி எழுதலாம், விநாயகரை நினச்சி எழுதலாம், அம்மன் பிடிக்கும்னு அம்மனை நினச்சி எழுதலாம். இன்றைக்கி கிழமையில் நீங்கள் துர்க்கை அம்மன், காளி தேவியை வழிபடுறது ரொம்ப 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 பவர்ஃபுல். அந்த தெய்வங்களை நினச்சிட்டு நீங்கள் வராகி அம்மன் கும்பிட்றீங்களா, வராகி அம்மன் நினச்சி கூட இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணலாம். அவங்கள நினச்சிட்டே அந்த வார்த்தையை அந்த காயில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊசி நூல் போட்டு கோத்துக்கோங்க. கோத்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த இஷ்ட தெய்வம் கோவில் இருக்குன்னா கொண்டு போய் அம்மனுக்கு செலுத்திட்டு வந்துடுங்க. பூசாரிக்கிட்ட சொல்லி இதை வந்துட்டு எங்களுக்கு பரிகாரமாக செய்ய சொல்லியிருக்காங்க, சுவாமிக்கிட்ட செலுத்திடுங்கன்னு சொல்லிவிட்டு அம்மன் கழுத்தில் போட சொல்லுங்கள். போட்டாலே போதுங்க, ரொம்ப அருமையாக அந்த விஷயம் சரியாயிடும். இல்லை உங்கள் வீட்லேயே அந்த படம் வச்சுருக்கீங்க, முருகர் படம் எங்கள் வீட்லேயே இருக்குது, நான் வீட்லேயே மாலை போட்டுக்கிறேன்னா நீங்கள் வீட்லேயே மாலை போட்டுக்கலாம், சரிங்களா? இது மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு கொடுப்பனை இருந்தால் தான் சில விஷயங்களை செய்யக்கூட முடியும், யோகம் வந்தால் தான் அது நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இது செய்யறதுக்கு கூட அந்த கொடுப்பினை யோகம் வந்து நமக்கு இருக்கணுங்க. இதை செய்யறதுக்கான சான்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இது வேலை செய்யும். அதே போல் இதை செய்யறதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குங்க. இதை செய்கிற அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. அது நீங்கள் செஞ்சு முடிச்சு சாப்பிடலாமான்னு கூட சில பேர் கேட்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நான்வெஜ் வந்து இதை செய்கிறவங்க சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமில் இதை செய்யக்கூடாது. ஒன்றா காலையில் நேரம் இதை நீங்கள் செய்யலாம், இல்லை ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம். அன்றைய நாள் முடியறக்குள்ளே செஞ்சு அதை நீங்கள் மாலை போடலாம். பயங்கர பவர்ஃபுல்லாக அது வேலை செய்யும், சரிங்களா? அதாவது நிறைய பேர்த்துக்கு சாத்தியமே இல்லை, என்னோடதில் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச விஷயத்த கூட இது சரி பண்ணியிருக்கு. இந்த முறை வந்து சரி பண்ணியிருக்கு. அவ்வளோ பவர் காமிக்கிறனால தான் இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். இதை மாதத்தில் ஒரு வாட்டி செய்யலாம், அல்லது வாரத்தில் ஒரு வாட்டி செய்யலாம், சரிங்களா? வாரத்தில் ஒரு வாட்டினா இப்போ நீங்கள் வராகி அன்னைக்கு பண்ண போகிறீங்கன்னா ஒரு பஞ்சமிக்கு நீங்கள் இதை செய்யலாம். வராகி அன்னைக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் கேட்டிருக்கேன்னு நினச்சி நீங்கள் பண்ணலாம். பஞ்சமிக்கு செய்யலாம், தேய்பிரை அஷ்டமியில் செய்யலாம். வராகி அன்னைக்கு கால பைரவருக்கு செய்கிறதா இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் அம்மனுக்கு செய்யலாம், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி. செவ்வாய்க்கிழமைங்கும் போது முருகருக்கு நீங்கள் செய்யலாம். திங்கக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள், புதன்கிழமை நாட்கள்லாம் விநாயகருக்கு செய்யலாம். இப்படி எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த கிழமை உகந்ததோ அந்த நாள் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் இந்த முறையை செஞ்சுட்டு வரலாம். வாரம் ஒரு வாட்டி கூட நீங்கள் செஞ்சால் போதுங்க. ஒரு 2-3 வாரம் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த விஷயம் நடந்தே தீருங்க. அவ்வளோ பவர்ஃபுல். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. சுண்டைக்காய் நம்ம சாப்பிடுவோமே தவிர இந்த சுண்டைக்காயை வச்சா இதெல்லாம் பண்ணுவாங்க, இதையும் கூடவா விட்டு வைக்க மாட்டாங்க. நான் அதைத்தான் சொன்னது, இதையும் கூடவா பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு நான் சொன்னது அதுதான். இந்த காயில் இவ்வளோ மகிமை இருக்குது, தாந்திரிக ரீதியாக அவ்வளோ பலன் கொடுக்குமா இது, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப மன விரக்தியில், கசப்பான விஷயங்கள் நிறையா பார்த்துட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கசப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இனிப்பை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதனால் அவசியம் இந்த முறையெல்லாம் செஞ்சு பாருங்கள். வீட்டிலே செய்கிறவங்களுக்கு இந்த காய் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுனா ஒரு 3 நாள் மட்டும் அந்த மாலை உங்கள் வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ரொம்ப பவர்ஃபுல். அப்புறம் சில பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும், இந்த காய் நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு இந்த காயே கிடைக்காது, அப்போ நான் வெறும் இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நோட்டில் எழுதலாம். நீங்கள்
ஒரு 108 முறை இல்லை 1008 முறை இந்த வார்த்தையை எழுதலாம். ஜெபம் போல ஜெபிக்கலாம். ஹர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் ஒரு 108 முறை 1008 முறை ஜெபம் போல ஜெபிக்கவும் செய்யலாம். வாய் விட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குது. அவசியம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதோட பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.